கோவில்கள் வந்துட்டு இப்போ சமீப காலமாக கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுல நிறைய அதிருப்தி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பாயிண்ட் டிபேட் ஷோஸில் என்ன வைப்பாங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து கோவிலை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, அதனால நாங்கள் தானே இதை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நாளில் ராஜாக்கள் பக்திமான்கள், ஆன்மீக குருக்களோட வழிகாட்டுதலோட தான் அவங்க நாட்டையே நடத்துனாங்க. போருக்கு போவதாகட்டும், எந்த செயல்பாடுக்கும் அவங்க வந்துட்டு ஆன்மீக குருக்களோட வழிகாட்டுதல் இல்லாமல் அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுத்து வச்சிடல. ஸோ இப்படி ஆன்மீக குருக்களோடைய வழிகாட்டுதலோட தான் அந்த காலத்தில் கோவில்களை அவங்க கட்டுனாங்க. அவங்க கட்டுனதுனால அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 70 ஆண்டு காலத்தில் எத்தனை கோவில் நம்ம இதில் நம்ம கட்டியிருக்கிறோம்? அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனுக்கே கிட்டத்தட்ட 40,000 கோவில் நம்ம வந்து கட்டி வச்சுருக்கிறோம். எல்லாமே நல்ல மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், எல்லாம் பெரிய பெரிய கோவில் வந்து நம்ம கட்டி வச்சுருந்துருக்குறோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு இருக்கிற இந்த சிமெண்ட் கோவில் சின்ன சின்னது அதை விடுங்க. கோவில்னால் நல்ல பெரிய பெரிய கோவில்கள் இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேர் கட்டுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கோவிலாவது கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்புறம் என்னத்துக்கு மெயின்டெனன்ஸில் மட்டும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டணும்? ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், ஒரு ஸ்டவ் எடுத்துக்கிட்டால் அது ஒரு மாதிரி வேலை செய்யும். இது பண்ணு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டால் அது சார்ஜரில் கொண்டு போய் கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணி அதை சார்ஜ் பண்ணி எடுத்தால் தான் செல்ஃபோன் வேலை செய்யும். அந்த சார்ஜரை தூக்கி நீங்கள் வெயிலில் போட்டோ தண்ணியில் போட்டோ மெயின்டைன் பண்ணாமல் விட்டால் அந்த சார்ஜரும் வேலை செய்யாது, சார்ஜர் இல்லைன்னா ஃபோனும் வேலை செய்யாது. அப்படி தான் நம்ம டெம்பிளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறை கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில் ஞானியர்கள். இந்த மாதிரி ஒரு பூஜை முறை இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவில்களை உயிர்ப்போட வைக்கணும்னா என்னென்ன வழிமுறைகள் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம செய்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கணும். அதை எல்லாத்தையும் அந்த அந்த மெயின்டெனன்ஸ்க்கு என்ன தேவையோ, கோயில் எனர்ஜி சென்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த இதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. அப்புறம் எப்படி கோவில் உயிர்ப்போட இருக்கும்? கோவிலை கண்டாலே இது சைத்தானின் கூடாரம், இந்த சனாதன தர்மம் வந்துட்டு ஒழிச்சு கட்ட வேண்டியது, இது டெங்கு மலேரியான்னு சொல்லிக்கிட்டு இது வந்து மூட நம்பிக்கை, இது முட்டாள்களின் கூடாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெயின்டெனன்ஸில் மட்டும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல. கோவில்கள் வந்து நிச்சயமாக பக்திமான்கள் கையில் தான் இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கோவிலை தான் சின்னமாக வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக கோவில்கள் வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி பக்தி இருக்கிறவங்க தான் மெயின்டைன் பண்ணணும்.